ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 24 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் எடுத்துக்காட்டு 6.5 ரூட் ஆஃப் 1 + cos θ இஸ் டிவைடட் பை 1 - cos θ ஈக்குவல் டு கொசிகன் θ ப்ளஸ் காட் θ என்பதை நிறுவுக. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை ப்ரூவ் பண்ணலாம். அல்லனா ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை ப்ரூவ் பண்ணலாம். எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ரூட் ஆஃப் 1 + cos θ இஸ் டிவைடட் பை 1 - cos θ. இதில் பகுதியில் இருக்கிற 1 - cos θவோட இணை என்ன? 1 + cos θ. அந்த 1 + cos θவால் மேலையும் கீழையும் அதாவது தொகுதியையும் பகுதியையும் பெருக்கணும். இந்த ரூட் அப்படியே தான் இருக்கும். ஸோ ரூட் ஆஃப் 1 + cos θ இஸ் டிவைடட் பை 1 - cos θ என்று 1 - cos θவோட இணை என்ன? 1 + அதாவது சிம்பிள் மட்டும் மாறும். இங்கே மைனஸில் இருக்கிறது இங்கே ப்ளஸில் மாறும். 1 + cos θ இஸ் டிவைடட் பை 1 + cos θ. 1 + cos θவையும் 1 + cos θவையும் பெருக்கணும் அப்படின்னா 1 + cos θ தி ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இஸ் டிவைடட் பை 1 - cos θ இன்டு 1 + cos θ வந்து a + b இன்டு a - b அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அதாவது a + b இன்டு a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் - b ஸ்கொயர். ஸோ இதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? a இருக்க இடத்துல 1 இருக்குது, b இருக்க இடத்துல cos θ இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா அதாவது பி ஸ்கொயர். 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். ஸோ 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போது 1 + காஸ் ஸ்கொயர் தீட்டா தி ஹோல் ஸ்கொயரை 2 தடவை ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது 2 தடவை இருக்கிறத ஒரு தடவையாக வெளியில் எடுக்கலாம். ஸோ இது ஸ்கொயர்னு 2 தடவை இருக்குது, அதை ஒரு தடவையாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1 + cos θன்னு வரும். பகுதியில் இருக்கிறது 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. இப்போ இந்த ஃபார்மேட்டில் பார்த்தோம் அப்படின்னா cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு அந்த பக்கம் போகையில் 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு மாறும். அதோட வேல்யூ என்ன? sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 - cos ஸ்கொயர் தீட்டாவை sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? ரூட் ஆஃப் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா sin தீட்டான்னு ரூட்லேருந்து வெளியில் எடுக்கலாம். ஸோ 1 + cos θ இஸ் டிவைடட் பை sin θ. இந்த sin θங்கிறது 1க்கும் பொது தான், cos θக்கும் பொது தான். ஸோ sin எப்படி எழுதலாம்? 1/sin θ ப்ளஸ் cos θ/sin θன்னு எழுதலாமா? நமக்கு தெரியும் 1/sin θ தான் கொசிகன் θ. அதாவது கொசிகன் θவோட வேல்யூ 1/sin θ, cot θவோட வேல்யூ cos θ/sin θ. ஸோ கொசிகன் θ ப்ளஸ் காட் θன்னு கிடச்சிருக்கு. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.